ஈரான் வந்து பல விஷயங்களை முன்வைக்கிறது. ஹார்மோஸுக்கு வந்து நாங்கள் நேவிகேஷன் சார்ஜ்னு ஒன்று போட்டு நாங்கள் வசூல் பண்ணுவோம் சொல்றது, ட்ரோன் இது நாங்கள் உற்பத்தி வந்து நிறுத்த மாட்டோம் சொல்றது, பல்வேறு கருத்து வேறுபாடுகளும் முரண்களும் இன்னும் தொடர்ந்துட்டு தான் இருக்கு. இது ஒரு டெம்பரரி பாஸ். ஹார்மோஸ்ல கட்டுப்பாடு இருக்காது. ஒரு பக்கம் ஈரானும் நிறுத்திட்டு இருக்கான், இன்னொரு பக்கம் அமெரிக்காவும் பிளாக்கேட் பண்ணி நிறுத்திட்டு இருக்கான். ஈரான் என்ன சொல்றான், என் கப்பலை விடாட்டி மத்தவங்க கப்பலை நான் விட மாட்டேன்னு சொல்றான். இதனால யாரோட வர்த்தகம் பாதிக்கப்பட்டது? அமெரிக்காவின் தோழமை நாடுகளான சவுதி அரேபியாவின் வர்த்தகம் பாதிக்கப்பட்டது, கத்தாரின் வர்த்தகம் பாதிக்கப்பட்டது, பஹ்ரைனின் வர்த்தகம் பாதிக்கப்பட்டது, குவைத்தின் வர்த்தகம் பாதிக்கப்பட்டது, ஈராக்கின் வர்த்தகம் பாதிக்கப்பட்டது, யுஏஇன் வர்த்தகம் பாதிக்கப்பட்டது, ஒமனின் வர்த்தகம் பாதிக்கப்பட்டது. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ரெண்டாவது, ட்ரம்புக்கே வந்து முட்டுசந்தில மாட்டிக்கிட்டு இந்த போரை வந்து குறிக்கோளை அடைய முடியாத ஒரு போரா இந்த 106வது நாளா நடத்துறதுக்கு முடியல அவரால். அமெரிக்கா சாதித்த ஒரு விஷயம், டாலரும் எண்ணெயும் இணை பிரியாது என்ற ஒரு விஷயத்தை இந்த போர் மூலமாக அவங்க நிலைநாட்டி இருக்காங்க. தவிர்த்து ராணுவ ரீதியா ஒரு குறிக்கோளை கூட அமெரிக்கா அடையல. ட்ரம்ப் எடுத்துக்கொண்ட ஒரு போர் குறிக்கோளும் அடைய முடியல. இஸ்ரேலாலையும் தன்னோட போர் குறிக்கோள்களை அடைய முடியல. குறிக்கோளற்ற போராக இந்த போர் மாறிக்கொண்டு இருப்பதுதான் அடிப்படை உண்மை. அதன் நீட்சி தான் ட்ரம்ப் வந்து G7 மாநாட்டில் கூட எல்லாரும் வந்து கொஞ்சம் ஒதுக்கியே வச்சது. போர் நிறுத்த போறாங்க, பேரல் ஆயில் கச்சா எண்ணெய் பேரல் வந்து விலை குறைஞ்சிருச்சு. ஆனா இந்தியாவில் மட்டும் இன்னும் பெட்ரோல் டீசல் விலையை வந்து குறையாம வச்சிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்ற போல எங்க இருக்கக்கூடிய அறிஞர்கள் ஒரு கேள்வி எழுப்புறாங்க. எத்தனால் பிளெண்டட் பெட்ரோல் வந்து வந்தா பெட்ரோல் விலை குறையும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் அது அறிவிச்சிருக்காங்க. நமக்கு வர வேண்டிய எண்ணெய் வர்த்தகம் வந்து இயல்பாக வரக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டால் நமக்கு வந்து பெட்ரோல் விலை குறையறதுக்கான வாய்ப்பு உண்டு. ரெஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் டாக்டர் நிரஞ்சன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த் சார். சார் அப்படியே இன்னொரு பக்கம் வந்தோம்னா, இப்போ கடந்த ஒரு 100 நாட்களுக்கு மேலாக நடந்து கொண்டிருக்கிற இந்த ஈரான் போர் முடிவை எட்டி போயின்னு இருப்பதா செய்திகள் பார்க்க முடியுது. கையெழுத்து ஒப்பந்தம் வர வெள்ளிக்கிழமை நடைபெற போவதாகவும் செய்திகள் பார்க்க முடியுது. இது நடைபெற்ற உடனே போர் இறுதி முடிவுக்கு வந்துடுமா, எல்லாமே இயல்பு நிலைக்கு திரும்பிடுமா சார்? அப்படிதான் ட்ரம்ப் சொல்றாரு, அப்படிதான் நம்மளும் நினைக்கணும். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த போர்ல நான் முதல் நாள்ல இருந்து நான் சொல்லிட்டு இருக்கேன், அமெரிக்காவால இந்த போரை ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு. ஆமா, முதல்ல இருந்து சொல்லிருக்கீங்க, ராணுவ பலத்தால் அவங்களால ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் வரீங்க. நான் முதல்ல இருந்து, ஆனா நிறைய பேர் இதுல கிரிட்டிசைஸும் பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் மாற்று கருத்தும் வச்சிருக்காங்க இதை பத்தி. சில பேர் வந்து போருக்கு நடுவுல கருத்தை மாத்திக்கிட்டு திடீர்னு அமெரிக்கா பக்கம் சாஞ்சவங்களும் உண்டு. அப்படியெல்லாம் இல்லாம அடிப்படையா கொண்ட குறிக்கோள்களை அமெரிக்கா இந்த போரில் அடையவில்லை என்பது உண்மை. யுரேனியத்தை செவி ஊட்டுதல் செய்வதையோ அல்லது ஹார்மோஸை திறக்க வைப்பதற்கு ஈரான் மீது அழுத்தம் கொடுப்பதையோ அல்லது ஈரானோட ட்ரோன் டெக்னாலஜியை முழுமையாக தகர்ப்பதையோ அல்லது அவங்களோட பெலாஸ்டிக் மிசைல் ப்ரோக்ராம் ஏவுகணைகளை நிறுத்துவதில்லாத அதை கட்டுப்படுத்த முடியாமல் போவதிலையோ, இன்னும் சொல்ல போனா அவங்க ஆட்சி மாற்றத்தை முழுமையாக செயல்படுத்த முடியாமல் போனதுலயோ. ஆட்சி மாற்றம் நடந்தது. எப்படி 83 வயது கிழவர் வந்து இறந்து போயிட்டு, அலி கிமேனி இறந்து போயிட்டு, அவர் மகன் முஸ்தபா கிமேனி 50 வயது ஆன ஒருத்தரை பதவிக்கு எடுத்துட்டு வந்தாங்க. இது பேர் தான் ஆட்சி மாற்றமா? காட்சி மாறிச்சு. ஆட்சி மாறிச்சா? இல்லை. அதே ஆட்சி தொடர்கிறது. மக்கள் வந்து இந்த ஆட்சியை கவிழ்த்துட்டாங்களா அமெரிக்கா நினைச்சது போல? இல்லை. ஸோ அமெரிக்கா வந்து நான் கர்கைலாண்டை வந்து ராணுவத்தை அனுப்பி பிடிச்சிருவேன் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் நான் போயிட்டு குர்து படைகளை வைத்து தெஹரானை கைப்பற்றுவோம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் குண்டுமலை பொழிந்து மின்சார உற்பத்தியை ஈரான்ல நிறுத்துவோம்னு சொன்னாங்க. ஈரான் என்ன பண்ணா, அந்த போரைய பிராந்திய போரா மாத்தி விட்டான். எனக்கு தானே பிரச்சனை கொடுக்குற, யான் பெற்ற இன்பம் பெருக வையகமேன்னு சொல்லிட்டு போரை முழுசா பரப்பி விட்டான். மொத்த அந்த பர்ஷியன் கல்ஃப், அரேபியன் பெனின்சுலா எல்லா இடத்துலையும் போர் சூழ்ந்துச்சு. அப்ப அமெரிக்கா வந்து பிளாக்கேட் எடுத்துட்டு வந்து, பிளாக்கேடுன்னா கப்பலை அந்த ஹார்மோஸ்குள்ள போற கப்பல்கள் வெளியே வர்றது தடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க. அது பிளாக்கேட் எடுத்து வந்த அப்புறம் கிட்டத்தட்ட 900 கப்பல்கள் வெளியே வந்திருக்கு. ஹார்மோஸ் அவுட் நிறுத்த முடியலையே.
ஸோ முழுமையாக பிளஸ் அந்த ஹார்மோஸ்ல கட்டுப்பாடு இருக்காது. ஒரு பக்கம் ஈரானும் நிறுத்திட்டு இருக்கான், இன்னொரு பக்கம் அமெரிக்காவும் பிளாக்கேட் பண்ணி நிறுத்திட்டு இருக்கான். ஈரான் என்ன சொல்றான், என் கப்பலை விடாட்டி மற்றவங்க கப்பலை நான் விட மாட்டேன்னு சொல்றான். இதனால யாரோட வர்த்தகம் பாதிக்கப்பட்டது? அமெரிக்காவின் தோழமை நாடுகளான சவுதி அரேபியாவின் வர்த்தகம் பாதிக்கப்பட்டது, கத்தாரின் வர்த்தகம் பாதிக்கப்பட்டது, பஹ்ரைனின் வர்த்தகம் பாதிக்கப்பட்டது, குவைத்தின் வர்த்தகம் பாதிக்கப்பட்டது, ஈராக்கின் வர்த்தகம் பாதிக்கப்பட்டது, யுஏஇன் வர்த்தகம் பாதிக்கப்பட்டது, ஒமனின் வர்த்தகம் பாதிக்கப்பட்டது. இதெல்லாம் இவங்கெல்லாம் அமெரிக்காவுக்கு நட்பு நாடுகளா, அமெரிக்காவுக்கு பேஸ் கொடுத்த நாடுங்க. இன்னைக்கு அவங்க எல்லாம் வந்து முட்டு சந்தில போய் மாட்டிக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. ரெண்டாவது ட்ரம்ப்புக்கே வந்து முட்டு சந்தில மாட்டிக்கிட்டு இந்த போரை வந்து குறிக்கோளை அடைய முடியாத ஒரு போரா இதை 106வது நாளா நடத்துறதுக்கு முடியல அவரால். இன்னொரு பக்கம் அமெரிக்கால அவருக்கு எதிரான குரல்கள் அதிகமா எழுந்திருக்கிறது. பாராளுமன்றத்திலேயே அவருக்கு எதிராக ஓட்டு, இந்த போரை தொடர்வதற்கு எதிராக ஓட்டு எடுத்து நடத்தியிருக்காங்க. அதுக்கு இந்த போரை தொடரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த போருக்கு எதிராக ஓட்டு போட்டிருக்காங்க. அதுல இவர் கட்சியினரே 4 பேர் அந்த பக்கம் போய் ஓட்டு போட்டிருக்காங்க, ரிப்பப்ளிகன்ஸ். இப்ப வேற இடைத்தேர்தல் வேற வரப்போகுது. அது ஒரு பக்கம் இருக்க, அமெரிக்கால மக்கள் நடுத்தர மக்கள் வந்து அவங்களோட பெட்ரோல் தேவை வந்து 10 மடங்கு உயர்ந்துள்ளது விலை. ஸோ அவங்க இன்ஃப்ளேஷன் வந்து அமெரிக்காவில் 50% மேல இன்ஃப்ளேஷன் போயிட்டு இருக்கு. ஜெனரல் இன்ஃப்ளேஷன், ஆயில் இன்ஃப்ளேஷன். அதனால மற்ற பொருட்களின் விலையும் ஏறி இருக்கு. இன்க்ளூடிங் 2009 ஒரு பவுண்டு பீஃபோட விலை, இறைச்சியோட விலை என்ன இருந்ததோ அது இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 மடங்கு உயர்ந்திருக்கு. ஆனா அன்னைக்கு அந்த ஒரு அரசாங்க ஊழியருக்கு என்ன சம்பளம் இருந்ததோ அதே சம்பளம் தான் இன்னைக்கும் இருக்கு. ஸோ பொருளாதார தேக்க நிலை, மந்த நிலை அமெரிக்கா எட்டியுள்ளது. ஒரு பக்கம் அமெரிக்காலேயே இந்த போருக்கு எதிரான குரல்கள் வலுத்து கொண்டு இருக்கின்றன. இன்னொரு பக்கம் போருக்கான குறிக்கோள்களை அமெரிக்கா அடைய முடியவில்லை. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இஸ்ரேல் வந்து ஹிஸ்புல்லாவை முழுமையா தகர்க்கணும் போராடிட்டு லெபனானுக்குள்ள போனப்புறம் போர் நிறுத்தத்தை எடுத்துட்டு வந்த அப்புறம் கூட போர் அப்படியே மூண்டுகிட்டே தான் இருக்கு. லெபனானுக்கு இஸ்ரேலுக்கான கூட தாக்குதல் நடத்திருக்காங்க செய்தியில் வருது. ட்ரம்ப் சொல்றதையும் மீறி இஸ்ரேல் வந்து சண்டை போட்டுட்டு தான் இருக்காங்க. ஆனா ஈரான் என்ன சொல்லுது, ஹிஸ்புல்லாவை நீங்க தாக்குற வரைக்கும் ஒப்பந்தத்துல வந்து கையெழுத்திட முடியாது, இது நிறுத்தத்தை எட்டாது அப்படின்னு சொல்ற ஒரு நிலைய வந்து ஈரான் கொண்டு இருக்காங்க. ஸோ இது முழு பிராந்திய போராக மாறிய பிற்பாடு இது முழு பிராந்தியத்துக்கும் அமைதி என்ற ஒரு விஷயத்தை எடுத்து வந்தால் மட்டும்தான் போர் நிறுத்தம் சாத்தியம். அதுக்கு இஸ்ரேலும் வந்து ஒத்து போகணும். அவங்கதான் ஒத்து போறவங்களே தெரியல சார். இப்போ வந்து இல்ல, இஸ்ரேல் அமெரிக்கா தனித்து விடும். ஏன்னா அமெரிக்கா இதுல கன்டினியூ பண்ணாங்கன்னா அரபு நாடுகள் வந்து அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அரபு நாடுகளை பொறுத்த வரைக்கும் இந்த போரை தொடர்வதில் அவங்களுக்கு பெரிய இழப்பு இருக்கு. ஏன்னா அவங்க எண்ணெயும் தானே வர்த்தகம் தானே பாதிக்குது. ஸோ ரெண்டாவது நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், அவங்க என்ன உற்பத்தி பண்றதை வந்து குறைச்சாங்கன்னா அரபு நாடுகள் அவங்களோட பொருளாதாரம் பாதிக்கும். எண்ணெய் உற்பத்தி பண்ணிட்டே இருக்க முடியாது. போக்குவரத்தே இல்லைன்னா எண்ணெய் உற்பத்தி எங்க பண்ணி தேக்கி வைப்பீங்க? நீங்க தேக்கி வைக்க முடியாது. ஏற்கனவே நடத்த தாக்குதலுக்கே மீண்டும் எழும்புவதற்கு பல நூற்றாண்டு. உதாரணத்துக்கு ஈரானே எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு 250 மில்லியன் பேரல்கள் உற்பத்தி இருந்தது. இந்த பிளாக்கேட் வந்த அப்புறமா வெறும் 29,000 பேரல்கள் தான் அவங்களால உற்பத்தி பண்ண முடியுது. இந்த உற்பத்தி குறைந்த பிற்பாடு என்ன ஆச்சு, அமெரிக்காவுக்கு ஒரு அழுத்தம் ஈரான் மேல பொருளாதார ரீதியா ஒரு அழுத்தம் எடுத்துட்டு வர முடிஞ்சது. அமெரிக்கா சாதித்த ஒரு விஷயம், டாலரும் எண்ணெயும் இணை பிரியாது என்ற ஒரு விஷயத்த இந்த போர் மூலமாக அவங்க நிலைநாட்டியிருக்காங்க. தவிர்த்து ராணுவ ரீதியா ஒரு குறிக்கோளை கூட அமெரிக்கா அடையல. இன்னும் சொல்ல போனா ஈரான் வந்து இந்த போரை வந்து ஜெயித்திருக்கிறது என்பதுதான் உண்மை. ஹிஸ்புல்லாவையும் அழிக்க முடியல, ஈரானையும் தோக்கடிக்க முடியல. ட்ரம்ப் எடுத்துக்கொண்ட ஒரு போர் குறிக்கோளும் அடைய முடியல. இஸ்ரேலாலையும் தன்னோட போர் குறிக்கோள்களை அடைய முடியல. ஒரு குறிக்கோளற்ற போராக இந்த போர் மாறிக்கொண்டு இருப்பதுதான் அடிப்படை உண்மை. அதன் நீட்சி தான் ட்ரம்ப் வந்து G7 மாநாட்டில் கூட எல்லாரும் வந்து கொஞ்சம் ஒதுக்கியே வச்சது. இன்னைக்கு இஸ்ரேல் அவர் பேச்ச கேட்கலன்னு நினைச்சுக்கோங்க, முழுமையா வந்து ட்ரம்ப் தனிமைப்படுத்தப்படுவார். இஸ்ரேலுக்கும் வந்து இந்த போரை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறதுனால ஒரு லாபமும் இல்லை. நீங்க இஸ்ரேலுடைய அமைச்சர் காட்ஸ் என்பவர் பதிவு போட்டிருக்காரு, லெபனான் மீது நாங்கள் எடுக்கும் இராணுவ நடவடிக்கை மீது ஈரான் வந்து ஏதாவது எங்கள் மீது போர் தொடுத்தால் அப்புறம் வந்து நாங்க எங்களுடைய முழு பலத்தையும் காட்ட வேண்டியது இருக்கும், அந்த போர் ஒப்பந்தம்லாம் எங்களுக்கு செல்லாது அப்படின்ற போல சொல்லியிருக்காரு.
பென் கவிர் சொல்லியிருக்காரு, நித்யாவு சொல்லியிருக்காரு, எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஜெருசலம் போஸ்ட்ல நிறைய தகவல்கள் அதை சுத்தி பரவி. நெதன்யாஹு ஆதரவாளர்கள் மோஸ்ட்லி அதுதான் சொல்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, போர் நிறுத்தம் வந்துருச்சுன்னா நெதன்யாஹு மேல இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள், பல குற்றச்சாட்டுகள் இருக்கு. அது வந்து பல வருஷமா அவர் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற குற்றச்சாட்டுகள். ஒரு போர்ல இருந்து இன்னொரு போருக்கு அவர் போயிட்டே இருக்கிறதுக்கான காரணம், அரசியல் ரீதியாக அவர் மீது வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் மீது என்கொயரி நடக்கக்கூடாது. அப்படி என்கொயரின்னு ஒன்று நடந்தா நெதன்யாஹு பதவி இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக போரை நீண்டுகிட்டே இருக்கணும்னு சொல்ற ஒரு எண்ணம் நெதன்யாஹுக்கு இருக்கிறது. ஆனால் போர்ல வந்து அங்க இருக்கக்கூடிய IDF, இஸ்ரேலி டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ், அதோட தளபதிகள் சொல்வதாகட்டும், மற்ற ரிட்டையரான தளபதிகள் சொல்வதாகட்டும், இந்த போரை நீடிச்சுட்டு போனா இஸ்ரேல் ராணுவம் வந்து தன்னோட கட்டுப்பாட்டை இழந்துரும். அவங்களோட மொரேல்னா தன்னம்பிக்கை வந்து சதஞ்சிரும். ஒரு பக்கம் காசா, இன்னொரு பக்கம் லெபனான். எத்தனை இதை சமாளிப்பாங்க? முடியாது. மக்கள் தொகை நம்மளுக்கு இல்லை. இஸ்ரேல் ஆர்மி இஸ் நாட் எக்யூப் டு ஃபைட். மாதக்கணக்கான போரே அவங்களால சண்டை போட முடியாது. ஏன்னா மக்கள் தொகை கம்மி. மாத கணக்குல போர் போச்சுன்னா இஸ்ரேல் ராணுவம் தாக்கு பிடிக்க முடியாது. தாக்கு பிடிக்கணும்னா அமெரிக்காவோட சப்போர்ட் வேணும். ஒருவேளை அமெரிக்காவே இதுல சப்போர்ட் பண்ணாம ஒதுங்கிடுச்சுன்னா என்ன பண்றது? ஸோ சில பேர் 14 அம்ச கோரிக்கை வச்சு, இந்த 14 அம்சங்களை வைத்து இந்த போர் நிறுத்தமானது வடிவமைக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்றாங்க. சில பேர் 18ன்றாங்க. யாருமே எத்தனை அம்சங்கள் இதுல இருக்குன்னு சொல்லிட்டு இன்னும் முழு வடிவம் நம்மளுக்கு கிடைக்கல. ஒருவேளை இந்த வெள்ளிக்கிழமை ஜெனீவால பார்த்து பேசும்போது இதுக்கான முடிவு என்பது நமக்கு தெரியும். ஆனா அமெரிக்கா சொல்ற பல்வேறு விஷயங்களை ஈரான் உடன்படவில்லை. இன்னும் ஈரான் சொல்ற பல்வேறு விஷயங்களுக்கு அமெரிக்கா உடன்படவில்லை. அணு ஆயுதத்தை முழுமையாக, அதாவது யுரேனியம் கைவிடுவது, அமெரிக்கா கையில ஒப்படைக்கிறது, ட்ரோன் டெக்னாலஜியை நிறுத்துவது, ட்ரோன்களை உற்பத்தி செய்வது, இது தொலைதூரம் சென்று தாக்கும் ஏவுகணைகளை நிறுத்துவது, இது போன்ற விஷயங்களை, ஹார்மோஸை திறந்து விடுவது தங்கு தடையற்ற சேவையோடு. ஈரான் வந்து பல விஷயங்களை முன்வைக்கிறது. ஹார்மோஸுக்கு வந்து நாங்கள் நேவிகேஷன் சார்ஜ்னு ஒன்று போட்டு நாங்கள் வசூல் பண்ணுவோம்னு சொல்றது. ட்ரோன் இது நாங்கள் உற்பத்தி வந்து நிறுத்த மாட்டோம்னு சொல்றது. யுரேனியம் வேணும், யுரேனியம் வந்து நாங்கள் 15 ஆண்டுகளுக்கு தள்ளி வைக்கிறோம் தவிர்த்து யார் கையிலையும் கொடுக்க மாட்டோம்னு சொல்றது. ஸோ இது மாதிரி பல்வேறு கருத்து வேறுபாடுகளும் முரண்களும் இன்னும் தொடர்ந்துட்டு தான் இருக்கு 2 பேர் நடுவில். இது ஒரு டெம்பரரி பாஸ். ஜெனீவாவில் வந்து அந்த டெம்பரரி பாஸை வந்து கையெழுத்திட்டு அதுக்கு ஒரு வடிவம் கொடுக்க போறாங்க. 60 நாள் வரைக்கும் அதை வச்சு 60 நாளுக்குள்ள பேசி முடிச்சுக்கலாம், என்னன்றதை பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போர் நிறுத்தத்தை தொடர்வதற்கான வாய்ப்புகளை தேடிட்டு இருக்காங்க. இந்த போர் நிறுத்தம் வந்து யார் அறிவிச்சான்னு எடுத்து பாத்தீங்கன்னா ஈரான் அறிவிக்கல, ட்ரம்ப் தான் முதல்ல அறிவிச்சது. ஸோ போரை செய்யக்கூடிய தன்மையிலையோ போரை நீட்டிக்கக்கூடிய தன்மையிலையோ அவங்க இல்லை என்பது அடிப்படை உண்மை. சார், அதே போல பார்த்தோம்னா போர் நிறுத்த போறாங்க, பேரல் ஆயில், கச்சா எண்ணெய் பேரல் வந்து விலை குறைஞ்சிருச்சு. ஆனால் இந்தியாவில் மட்டும் இன்னும் பெட்ரோல் டீசல் விலையை வந்து குறையாம வச்சிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்ற போல இங்க இருக்கக்கூடிய அறிஞர்கள் ஒரு கேள்வி எழுப்புறாங்க. இது எப்படி பாக்குறீங்க? எப்போ குறைய போகுது இந்தியாவில்? எத்தனால் பிளெண்டட் பெட்ரோல் வந்து வந்தா பெட்ரோல் விலை குறையும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க. 12 ரூபாயில இருந்து சில பேர் 20 ரூபான்றாங்க, சில பேர் 12 ரூபான்னு சொல்றாங்க. குறையும் சொல்லி அறிவிச்சிருக்காங்க. 2வது, நமக்கு வர வேண்டிய எண்ணெய் வர்த்தகம் வந்து இயல்பாக வரக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டால் நமக்கு வந்து பெட்ரோல் விலை குறையறதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்படியே கூட எடுத்துக்கிட்டா பெட்ரோல் விலை ஏறியது வந்து மார்ஜினல் இன்க்ரீஸ் தான் சொல்றாங்க தவிர்த்து அபரிவிதமான விலை உயர்வுன்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. இந்தியாவில் நடந்திருக்கு. உலகம் ஃபுல்லா நடந்ததை இந்தியா கூட ஒப்பிட்டு பார்க்கும்போது கவர்மெண்ட் வந்து நம்மளை வந்து அந்த விஷயத்துல ஓரளவுக்கு கொஞ்சம் பாதுகாத்து தான் வச்சிருக்காங்க. சிலிண்டர் தட்டுப்பாடே கூட இப்ப கொஞ்சம் ஈஸ் அவுட் ஆயிருக்கு. நம்மளுக்கு எண்ணெய் சார்ந்த உள்ள இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடிய தேவைகளை இந்த அரசாங்கம் இந்த சூழல்ல ஓரளவுக்கு நல்லவே கையாண்டு இருக்குன்றதுதான் அடிப்படை உண்மை. எந்த பெட்ரோல் பங்க்லயும் பெட்ரோல் தீர்ந்து போச்சுன்னு யாரும் கியூ கட்டிட்டு லைன் கட்டிட்டு நிக்கல. யாரும் வைத்த வயிறை அடிச்சுக்கிட்டு எனக்கு சிலிண்டர் கிடைக்கலன்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணல. சிலிண்டர் விலையும் வந்து கமர்ஷியல் சிலிண்டர் ஏறிச்சு தவிர்த்து டொமஸ்டிக் சிலிண்டர் விலையை வந்து பன்மடங்கு உயர்த்தல. பெட்ரோல் விலை, டீசல் விலை ஏறி இருக்கு. எவ்வளவு ஏறி இருக்கு? எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் 6 ரூபா கிட்ட ஏறி இருக்கு. ஏற்றமான, ஆமா, 4 வருஷத்துக்கு அப்புறம் இது பெரிய ஏற்றம்.
குறையுமான்னு கேட்டால் குறையறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. பட் அடிப்படையா நம்ம டாலர்ல நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு இருக்கக்கூடிய பெட்ரோல் விலை அமெரிக்கால உற்பத்தி திறன் கொண்ட நாடான அமெரிக்காவோட பெட்ரோல் விலையோட இந்திய பெட்ரோல் விலை கம்மியா தான் இருக்கு. ஸோ நம்ம இந்தியா வந்து அந்த விஷயத்துல இந்திய அரசாங்கம் எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள் ஒரு சிறப்பான நடவடிக்கைகளை தான் எடுத்திருக்கு. குறிப்பிட்ட எண்ணெய் அமைச்சகம் எடுத்திருக்கக்கூடிய முடிவுகள் வந்து தொலைநோக்கு பார்வையில சில முடிவுகள் எடுத்திருக்காங்க, இன்றைய தேவைக்கான சில முடிவுகளையும் எடுத்திருக்காங்க. அதை ஆக்கப்பூர்வமா இந்த அரசு வந்து கடந்த 3 மாதங்களா கையாண்டு இருக்கிறதுனால தான் அட்லீஸ்ட் 106 நாள் சண்டை நடந்திருக்கு. நம்மளுக்கு பெட்ரோல் விலை 107 ரூபா ஓடிட்டு இருக்கு. 32% உலக எண்ணெயின் தேவை இன்னைக்கு முடங்கி உள்ளது. அப்படி இருந்தும் நம்மளோட பெட்ரோல் விலை வந்து அபரிவிதமான, அதாவது கட்டுக்கடங்காத வளர்ச்சியின் விலை உயர்வு சொல்லுவாங்க, அப்படியெல்லாம் இல்லை. அப்படி இருந்தா ரீட்டைல் இன்ஃப்ளேஷன்னா அத்தியாவசிய பொருட்களின் விலை வந்து பன்மடங்கு உயர்ந்திருக்கும். அப்படி ஒன்றும் உயர்ந்த மாதிரி தெரியல எனக்கு தெரிஞ்சு. அரிசி பருப்பு இதெல்லாம் ஹோட்டலில் போய் சாப்பிட்றவங்களுக்கு ஆமா ரேட் கார்டு ஏறி இருக்கு, நான் இல்லைன்னு நான் சொல்லல. நான் உட்பட நீங்க உட்பட ஹோட்டலில் போய் சாப்பிட்டீங்கன்னா குறிப்பிட்டு உடுப்பி ஹோட்டல்களில் நல்ல மிளகா நல்லா அரைக்கிறாங்க, மிளகா சட்னி தான் அதிகம் கொடுக்குறாங்க. 15 ரூபா ஏற்றி விட்டுறது, 10 ரூபா 15 ரூபா 20 ரூபா இஷ்டத்துக்கு ஏற்றி இருக்காங்க பொருட்கள் மீது விலையை. அதை மத்திய அரசு அந்த விஷயத்துல வந்து சற்றே கட்டுப்படுத்தி இருக்கணும், மாநில அரசும் கட்டுப்படுத்தி இருக்கணும். விலைக்காடை வந்து முன்ன எவ்வளோ இருந்தது இப்போ எவ்வளோ ஏற்றி இருக்கும் அப்படின்னு சொல்றதை அவங்கள போட சொல்லி வற்புறுத்தி இருக்கணும். ஓகே சார். சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி வருது, சென்ட்ரலுக்கு ஜிஎஸ்டி வருது, ஸ்டேட்டுக்கு ஜிஎஸ்டி வருதுன்னு சொல்லிட்டு எவ்வளோ வந்தாலும் எவ்வளோ போட்டாலும் நம்மளுக்கு லாபம் தானேன்னு சொல்லி அரசு யோசிப்பது அது சரியான பார்வையாக இருக்காது. 2 அரசுகளும், மாநில அரசும் மத்திய அரசும் சரியான பார்வையா இருக்காது. அதுதான் என்னோட பார்வையா. ஓகே, மிக்க நன்றி சார். நேரில் வந்து பல்வேறு தகவலை பகிர்ந்தமைக்கு நன்றி. ஜெயின். ஜெயின் சார். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா.